ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வார்த்தாமாலை என்ற முக்கியமான கிரந்தத்தை இத்தொடரிலே பார்க்க இருக்கிறோம். வார்த்தாமாலை என்ற இந்த கிரந்தத்தை அருளி செய்தவர் பின்பழகிய பெருமாள் ஜீயர். பின்பழகிய பெருமாள் ஜீயர் நம்பிள்ளையுடைய சிஷ்யர். எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர், அவருடைய சிஷ்யர் எம்பார், அவர் சிஷ்யர் பட்டர், அவர் சிஷ்யர் நஞ்சியர், அவர் சிஷ்யர் நம்பிள்ளை. நம்பிள்ளைக்கு பல சிஷ்யர்கள், அதில் ஒருவர் பின்பழகிய பெருமாள் ஜீயர். அந்த பின்பழகிய பெருமாள் ஜீயர் தொகுத்த கிரந்தம்தான் வார்த்தாமாலை என்ற இந்த கிரந்தம். கிரந்தத்தினுடைய பெயரிலே இந்த கிரந்தம் எப்படி வந்தது என்றதை சூச்சனம் பண்ணி உள்ளார்கள். வார்த்தா மாலை. வார்த்தா என்றால் என்ன? வார்த்தா அப்படின்ற சம்ஸ்கிருத சொல் தான் வார்த்தை என்று தமிழிலே வழங்கப்படுகிறது. வார்த்தை என்னால் என்ன? பேசக்கூடிய வார்த்தை. ஆக வார்த்தா பூர்வாச்சாரியர்களுடைய வார்த்தைகள், அவர்கள் அருளி செய்த வார்த்தைகள், அதனுடைய மாலை, அதனுடைய தொகுப்பு, அதுதான் இந்த கிரந்தமே. பூர்வாச்சாரியர்கள் சாதித்த வார்த்தைகள் இருக்கே, அத்த தொகுத்து இருக்கார் பின்பழகிய பெருமாள் ஜீயர். இந்த கிரந்தத்தில் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை பற்றி அடிப்படையாக அறிய வேண்டும் அர்த்தமெல்லாம், ஆழமான அர்த்தமெல்லாம் மிக எளிமையான முறையில் சொல்லப்பட்டிருக்கின்றன. மற்ற கிரந்தத்துக்கும் இந்த கிரந்தத்துக்கும் என்ன வாசி என்றால், முமுக்ஷுபடி என்ற கிரந்தத்தை எடுத்துக்கொள்வோமே. சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் அருளி செய்த கிரந்தம் முமுக்ஷுபடி என்ற கிரந்தம். அந்த கிரந்தம் எதை பற்றினது? ரகசிய திரயத்தை பற்றினது. 3 ரகசியங்கள், திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம். அந்த 3 ரகசியங்களை பற்றின கிரந்தம் முமுக்ஷுபடி. அதில் பிள்ளை லோகாச்சாரியர் என்ன சாதிக்கிறார்? பிரணவம், திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பாகங்கள் பிரணவம், நமசு, நாராயணபதம் என்று பிரித்து, பிரணவத்துக்கு இது அர்த்தம், நமசுக்கு இது அர்த்தம், நாராயண பதத்துக்கு இது அர்த்தம் என்று பிரித்து பிரித்து தாம் உரைக்கிறார் இல்லையா? இந்த அர்த்தங்கள் எல்லாம் தாமா யோசித்து சொல்லக்கூடிய அர்த்தங்களா என்றால் அப்படி கிடையாது. ஓரான் வழியாய் வந்த அர்த்தங்கள் தான். பிள்ளை லோகாச்சாரியருக்கு தம்முடைய ஆச்சாரியரான வழக்கு திருவேலி பிள்ளை என்ன அர்த்தங்கள் சாதித்தாரோ அந்த அர்த்தங்களை தான் முமுக்ஷுபடியில சாதிச்சிருக்கார் பிள்ளை லோகாச்சாரியர். ஆக மற்ற கிரந்தங்கள் எல்லாமே பூர்வாச்சாரியர்கள் அந்த பரம்பரையில வந்த அர்த்தங்களை ஏடுபடுத்தினவர்கள் பிள்ளை லோகாச்சாரியர் போன்ற ஆச்சாரியர்கள் என்றுதான் மற்ற கிரந்தங்கள்லாம் அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களால் எழுதப்பட்ட கிரந்தங்கள் என்று அமைந்திருக்கும். அதே ரீதி தான் இங்கேயும் பூர்வாச்சாரியர்கள் சொல்லக்கூடிய அர்த்தங்கள் அவைதான் இங்க படித்திருக்கப்படும் இந்த கிரந்தத்திலே. ஆனால் என்ன வாசி என்றால், பூர்வாச்சாரியர்கள் சொன்னார்கள் அப்படின்னு நேரே இங்க தொகுக்கப்பட்டிருக்கும் அந்த வார்த்தைகளானவை. நமசினுடைய அர்த்தம் இது அப்படின்னு பிள்ளைலோகாச்சாரியர் சாதிப்பார் முமுக்ஷுபடியில. இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, நஞ்சியர் பட்டரை ஒரு முறை கேட்க, பட்டர் நமசுக்கு இது அர்த்தம் என்று சாதித்தார் அப்படின்னு இருக்கும். அதான் வாசி. ஆக பூர்வாச்சாரியர்களுடைய வார்த்தைகளை அப்படியே தொகுத்து அந்த வார்த்தைகள் மூலமாகவே சம்பிரதாயத்தினுடைய சாரமான அம்சங்கள் எல்லாம், ஸ்ரீபாஷ்யத்துல சாரமான அம்சங்கள் என்னென்னலாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, ஜீவாத்மா எப்படிப்பட்டது, பரமாத்மா என்ன சொரூபத்தை உடையது, மோட்சமானது எப்படிப்பட்டதாக இருக்கும், இதெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அது எல்லாமே இங்க பட்டர் ஒரு முறை எப்படி சாதித்தார், நம்பிள்ளை ஒரு முறை எப்படி சாதித்தார் என்று பூர்வாச்சாரியர்களுடைய வார்த்தை வழியாகவே அந்த ஆழமான அர்த்தங்கள் எல்லாம் இக்கிரந்தத்திலே தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல ரகசிய திரய விஷயத்திலும் நமசாலே சுப்ரவிருத்தி நிவர்த்தியானது சொல்லப்படுகிறது அப்படின்னு பிள்ளைலோகாச்சாரியர் முமுக்ஷுபடியில் என்ன சாதிக்கிறாரோ அப்படிப்பட்ட அர்த்தத்தை ஒரு முறை நஞ்சியரானவர் நம்பளிடத்தில் இந்த கிரமத்திலே சாதித்தார் அப்படின்னு அந்த சரித்திர வாயிலாக பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த வார்த்தை வாயிலாகவே சம்பிரதாயத்தினுடைய ஆழமான அர்த்தங்கள் எல்லாம் இந்த கிரந்தத்திலே வெளியிடப்படுகின்றன. ஆக இப்படி மிகவும் மேம்பட்ட கிரந்தம் வார்த்தாமாலை என்ற இந்த கிரந்தம். இந்த கிரந்தத்தை நாம் சாரமாக கற்றுக்கொண்டோமே என்றால், ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய அடிப்படையான அம்சங்கள், கடினமான ஸ்ரீபாஷ்யம் தொடங்கி ஆழமான முமுக்ஷுபடி ஸ்ரீவச்சன பூஷணம் போன்ற அர்த்தங்கள் வரையிலும் சாரமாக என்னென்னலாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு எல்லா அர்த்தங்களும் வார்த்தாமாலை என்ற இந்த கிரந்தத்திலே உள்ளன. இந்த வார்த்தாமாலை என்ற கிரந்தத்துல 450க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கிரந்தத்தினுடைய இறுதி பகுதியில பலவும் சரித்திர பாகமாக இருக்கு. அந்த சரித்திர பாகங்களிலும் கூட
சாம்பிரதாயிகமான அர்த்தங்கள் எல்லாம் வெளியிடப்படுகின்றன. இந்த 450க்கும் மேற்பட்ட இந்த வார்த்தைகள் அதனுடைய சாரமான அம்சம் என்ன அப்படின்றதை மேல்வரும் உபன்யாசங்களிலே நாம் காண இருக்கிறோம். ஆக இந்த வார்த்தா மாலை என்ற கிரந்தம் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களும் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டியது. அப்படிப்பட்ட கிரந்தத்தினுடைய சாரமான அம்சங்களை, ஒவ்வொரு வார்த்தையினுடைய சாரம் என்ன என்பதை இந்த தொடரிலே மேல் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களும் கேட்டு பயன்பட வேண்டும் என்று எம்பெருமானாரை பிரார்த்தித்து நிற்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.